ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடல் vlog தான். ப்ரைடல் நமக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிச்சியில் தான். ஸோ ட்ரிச்சி வந்துட்டு என்னோடய ஊருன்றதுனால நான் நாளே வந்துட்டு நான் ட்ரிச்சியில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6:30 அந்த டைமில் வந்துட்டு கோயிலில் வெட்டிங்கிறனால நம்ம பிஃபோர் தட்டே வந்துட்டு ஒரு 3:30 அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் வந்துட்டு நான் பண்ணேன் அண்ட் ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஸோ இந்த மாதிரி 2 பேரும் ஒரே இடத்துல போய் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது பண்ண சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதே ஒரு ஃபோட்டோஸாக கேட்குறதா இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கணும்னா கண்டிப்பாக யோசிப்போம், அதுக்கான டைமை அவங்க எடுத்துக்குவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த டைமிங்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கான திங்ஸும் வந்துட்டு எடுத்து வந்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்றதுனால அவங்களே வந்துட்டு என்னை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ தேவையான திங்ஸ் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்களோடய வந்துட்டாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா எந்திரிச்சது தான் வந்துட்டு இது நாங்கள் வந்து 3 o'clock வந்துட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைம்லேயே அவளும் வந்துட்டு முழிச்சிட்டு எங்களோடய வந்துட்டா. ஸோ என்னோடய ஊருன்றனால என்னோடய சிஸ்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அவங்களும் வந்துட்டு 2 பேரும் எந்திரிச்சிட்டு என்னோட வந்துட்டாங்க. ஸோ அந்த ப்ரைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளம்பிட்டு இருந்ததுனால நாங்கள் பிஃபோர் அந்த டெக்கரேஷனு ஸோ கொஞ்சம் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்தது ப்ரைடும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப வந்துட்டு தலை வந்துட்டு ஈரமாக இருந்தனால நான் கையோட மோஸ் போட்டு ட்ரையர் பண்ணிக்குவோம் அப்படின்றதுனால டக்குன்னு பண்ணியாச்சு. ஏன்னா டைமிங் வந்துட்டு அவங்க கிளம்பி வரதுக்குள்ளே எங்களுக்கு 1 hour கிட்டத்தட்ட அந்த மாதிரி டைம் எடுத்துருச்சு. ஸோ இனிமேலும் வந்துட்டு நம்ம டைம் வந்துட்டு ஜாஸ்தி எடுத்துக்கூடாதுன்றதுனால நான் வந்ததுமே வந்து டக்குன்னு வந்துட்டு என்னோடய ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரையரும் வந்துட்டு போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையர் போட்டுட்டு கையோடு வந்து க்ரிம்பிங் பண்ணிடுவோம் அப்படின்றதுனால ஸோ எந்த போர்ஷனுக்கு தேவையோ அந்த போர்ஷன் மட்டும் நான் அப்படியே வந்துட்டு க்ரிம்பிங் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெடிஷ்னல் லுக்கு தான், அவங்க வந்து ஜடை பெட்டி கொடுப்பேன் அப்படின்றதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹேர் டூவும் வந்துட்டு பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி வந்து ஐ மேக்கப் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டக்குன்னு வந்துட்டு எடுக்கணுன்றதுனால டக்குன்னு என்னால் ஃபுல்லாக வந்துட்டு என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு வீடியோ நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செட் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ கோவிலுக்கு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னனால டக்குன்னு நாங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் வந்துட்டு அவங்க இருந்ததுக்கும் ஆஃப்டர் வந்துட்டு நான் இருந்ததுக்கும் வந்துட்டு நான் இதிலே வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் நம்ம எடுத்த பிக்கும் வந்துட்டு இதோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ மேக்கப் எப்படி இருந்ததுன்றதும் உங்களோட கமெண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஏர்லி மார்னிங்கிறனாவே ப்ரைடுக்கும் வந்துட்டு கொஞ்சம் எந்திரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நமக்கும் வந்துட்டு ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு நமக்கு டைமிங் வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கூட வந்துட்டு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது, டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்த பிக் தான் இது. ஸோ வந்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நம்ம சாரீ வந்துட்டு ஆல்ரெடி வியர் பண்ண சாரீலாம் நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களோட வெட்டிங் சாரீ வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் வந்துட்டு ஒரு 10 minutes தான் டைம் இருந்தது. ஸோ ஜடைப்பெட்டியும் அங்கேயே வந்து சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்த பிக் தான் இது. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.